ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சொரா மீன் எடுத்திருக்கேன். அதை ஒரு பக்கமாக ஒரு 4 நிமிஷம் வேக விட்டுட்டு, மறுபக்கம் திருப்பி போட்டு ஒரு 4 நிமிஷம், மொத்தமாக 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சொரா நல்லா வெந்ததும் நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு அதோட தோல் பகுதியை உரிச்சிக்கலாம். உரிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விடுங்க. சொரா வந்து நல்லா ஆறுனதும் உதிர்த்து விட்டுக்கோங்க தோல் உரிச்சிட்டு. இப்போ நம்ம புட்டு செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிட்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு, ஒரு 2 கூடு பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணதும் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதும் நம்ம உதுத்து வச்சுருக்க இந்த சொரா மீன்களை சேர்த்துட்டு நல்லா அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, ஃபைனலாக கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் தூவிட்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராக நல்லா சுட சுட சொரா புட்டு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.